எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார் என்று பார்க்கிறோம். இங்கே தேவன் எப்பேற்பட்டவராக காண்பிக்கப்படுகிறார்? ஏறினவராக இருக்கிறார். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற அந்த அனுபவத்தில் நாம் போவதற்கு முன்பாக தேவன் தேவ சபையிலே எழுந்தவர்களாய் மாத்திரமல்ல என்ன செய்கிறார்? அவர் வாசிப்போம் மறுபடியுமாக. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக ஏறினவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் தேவன் யார்? எல்லா வானங்களுக்கு மேலாக ஏறினவராய் இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையில் எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் தேவன் எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு முன்பாக ஒரு வாழ்க்கையில் செயல்பட்டதை பற்றிதான் நம்மை தேவன் உற்சாகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 11 வாசிகள். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இதை நேரடியாக சீஷர்களும் அநேக ஜனங்கள் கண்டார்கள். இயேசு கிறிஸ்து வானத்துக்கு எழுந்தருளுவதை அவர்கள் கண்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே சங்கத்தில் பார்க்கிறோம், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் தன்னுடைய சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் தெளிவாக கிறிஸ்தவமாக தன்னை உயிரோடு காண்பித்தது மாத்திரமல்ல, எல்லா மக்களும் கலிலேய மனுஷராகி நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனார். அதனால் நாங்களோ எழுந்து அவர் எழுந்தபடியினாலே எதிலிருந்து எழுந்தார்? அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, அவர் வானத்துக்கு எழுந்தருளி போகிறார். இதுதான் நமக்கு நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கை எப்படி வருகிறது? அவர் வாழ்க்கையிலே செயல்பட்ட விதங்கள் மூலமாக தான் நம் வாழ்க்கை நம்பிக்கைக்குள்ளாய் கடந்து போக முடியும். ஏதோ ஒரு அர்த்தமற்ற ஒரு வார்த்தை சொல்கிறவர் அல்ல. எதையும் அர்த்தத்தோடு, அதிசயத்தோடு, அற்புதத்தோடு செய்கிறவர் தான் தேவன். அவர் யாராய் இருக்கிறார்? வானத்துக்கு எழுந்தருளி போனாரே என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதுதான் எபேசியரில் பார்க்கிறோம். மறுபடியும் வாசிப்போம். எபேசியர். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக. கலிலேய மனுஷர் பார்க்கின்ற போது என்னங்க வானத்தை பார்த்தாங்க. ஆனால் இங்கே ஒரு தெளிவோடு கூட பவுல் சொல்கிறார், எல்லா வானங்களுக்கு மேலாக. நாம் பார்க்கிற வானம் முதலாவது வானமாக இருக்கிறது. ஆனால் பவுலுடைய அந்த வெளிப்பாட்டில் என்ன சொல்கிறார்? எல்லா வானங்களுக்கு மேலாக. அப்படியானால் வானாதி வானம் கொள்ளாதவர் நாம் விலகிக் கொள்ள முடியும். நாம் பேதையா இருந்தாலும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் நாம் கண்டிராத தெய்வத்தை விலகிக் கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அதனால் நாங்களோ எழுந்து எதினால் அவர் எழுந்தருளி போனார். எங்கு போனார்? அவர் எல்லா கண்களும் பார்க்க, கலிலேய மனுஷர் யாவரும் பார்க்க எழுந்தருளி போனார். எங்கே எழுந்தருளி போனார்? எல்லா வானங்களுக்கும் மேலாக எழுந்தருளினார். அதனால விட பண்ண போறீங்க? விழுந்து போக போறீங்களா? சொல்லுங்க. யாரெல்லாம் விழுந்து போவீங்க? இல்ல, நான் எழுந்து நிமிர்ந்து நிற்ப. காரணம் என்ன? என் தேவன் எழுந்தருளினார். என் தேவன் வானங்களுக்கு மேலாக ஏறினவருமாய் இருக்கிறார். உண்மையாகவே நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு ஒரு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை நம்ம குறைந்து போக கூடாது என்று சில செய்கிறார். விளக்கங்களை நமக்கு காண்பிக்கிற யோசித்து பார்க்கிற எவ்வளவு அருமையான விளக்கங்களை கற்றர் அந்த ஞாபகத்தை கொடுத்து அந்த உணர்வை அந்த ஒரு பாதை நடத்துகிற அந்த பார்க்கும்போது எவ்வளவு ஒரு நம்ம உற்சாகப்படுத்துகிறார். லட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை
கர்த்தர் சமூகம் வந்து உற்சாகப்படுத்துகிற சமூகம். நீங்க வேற எங்க போனாலும் அந்த முழுமையான உற்சாகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்தில் தான். காரணம் என்ன? தேவ சபையிலே தேவன் எழுப்புகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து மரித்து அவர் என்ன செய்யவில்லை? மண்ணோடு மண்ணாய் போகவில்லை. அவர் என்ன செய்கிறார்? அவர் எழுந்தருளி போனார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய். நீ மண்ணாய் இருக்கிறாய். நீ மண்ணுக்கு திரும்புவாய். ஆனால் இயேசு எங்கே திரும்பவில்லை? மண்ணுக்கல்ல, வானங்களுக்கு மேலாக அவர் என்ன செய்தார்? நாம் எல்லாம் மண்ணினால் உண்டாக்கப்பட்டபடினால் எங்கே போகணும்? மண்ணுக்கு தான் போவோம். ஆனால் மண்ணாகி நம்மை ஆண்டவர் உண்டாக்கினபடினாலே அவர் எங்கே செல்கிறார்? வானங்களுக்கு மேலாக ஏறினவராய் இருக்கிறார். நாமோ மண்ணிலிருந்து வந்தபடியினாலே எங்கேதான் செல்ல போகிறோம்? சொல்லுங்க. மண்ணு தான். சரீரம் வந்து நம்ம போகும்போது ஆத்துமாதான் இயேசு கிறிஸ்து வருகின்ற போது எடுத்துக்கொள்ளப்படும். விளக்கமாக இங்க இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்னை விட நல்லா படிச்சவங்க. ஆனா நைட்லாம் படிச்சிருக்கீங்க. இங்க இருக்கிறாரு என்னை விட படிச்சவங்க தான். ஆனால் உண்மையாகவே தேவனுடைய இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது எவ்வளவு அருமையா விளக்கி காண்பிக்கிறார். தேவன் தேவ சபையிலே எழுந்தருளவராய் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, வெளித்தோற்றமாக வெளியரங்கமாக எல்லா மக்களும் பார்க்க, கலிலேய மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீங்க? அவர் வானங்களுக்கு எழுந்தருளி போனது போல மறுபடியும் அவர். அதுதான் வந்து இங்க இன்னும் விளக்கமாக இன்னும் சிறப்பாக பவுல் சொல்கிறார். எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திலே ஏறினவர் அவர்தான், எழுந்தவர் அவர்தான். அதனால் தான் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்கிற ஒரு நேரத்துக்குள்ளே கத்தர் கொண்டு போவான். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டது. எழுந்துதான் நிமிர்ந்துதான் நிற்க போகிறோம். நீங்க தோற்று போவதற்கை கத்தர் அடைக்கல. விளங்கிக் கொள்ளுங்க. அதற்காக தான் தேவன் விளக்கத்தை வேதத்தின் மூலமாய் காண்பிக்கிறார். வேறு எந்த விதத்திலும் கத்தர் காண்பிக்க மாட்டார். வேதமே வெளிச்சம். வசனம் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். வேதம் தான் எனக்கு விளக்கத்தை கொடுக்கும். வேதம் தான் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கும். வேறு எந்த விதத்திலும் நீங்கள் தேவனை விளங்கிக் கொள்ள முடியாது. விளக்கமாய் சொல்கிறார். நான் மண்ணிலிருந்து வந்தபடியினாலே நான் எங்குதான் செல்வேன்? மண்ணுக்குத்தான். அவரோ இயேசு கிறிஸ்துவானவர் மண்ணிலிருந்து வந்தவர் அல்ல, மண்ணினாலே நம்மை உண்டாக்கினவர் அவர். ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசப்படுகிறவராக இருக்கிறார் தவிர அவர் மண்ணுக்குரியவர் அல்ல. நம்மை மீட்கும்படியாக ஒரு கன்னி மரியாதை தேவன் தெரிந்து கொண்டார். நம்மை போல பாவத்தில் தேவன் பிறக்கவில்லை. அவர் பரிசுத்தாவியினாலே அந்த கன்னியின் வயிற்றிலே அவதரித்து வெளிப்பட்டார். விளக்கம் விவரமா இருக்கு. நீங்கள் நாளை விலகிக் கொண்டே இருக்க வேண்டும். விலகிக் கொள்ளணும். கர்த்தரை அறியாம, கர்த்தரை தெரியாம ஆராதிப்பது ஆபத்தை உண்டாக்கும். நான் அறியாதிருந்தால் பரவாயில்ல, அறிந்தவனுக்கு தான் அது அணிக அணிகடி. வெளியேறவனுக்கு கிடையாது நடிகர். நியாய விசாரிப்பை நடக்கிறது தேவனுடைய சபையிலே, தேவனுடைய வீட்டிலே தான் நியாய விசாரிப்பு. வெளியிருக்கிற மக்களுக்கு. அதனால் நம் வாழ்க்கையிலே அவர் யாராக இருக்கிறார்? எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அதற்கு முன்பாக அவரை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் 9 வாசிப்போம். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் எங்க வந்தாருங்க? மண்ணாய் இருக்கிற எனக்காக, மண்ணில் இருக்கிற எனக்காக எங்கே வந்தா? ஏறுவதற்கு முன்பாக எங்கே வந்தா? படிக்கிறது. தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது. தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? எனக்காய் உங்களுக்காக எப்படியெல்லாம் இறங்கி வந்திருக்கிறார். நம்ம தான் இறங்க மாட்டோம். நம்ம பண்ண மாட்டோம். நமக்கு அந்த இறக்கம் அந்த கீழே இறங்கி வர முடியல. ஒரு மாதம் கூட ஆகல, நம்முடைய தீர்மானம் மாறி போச்சு.
ஃபர்ஸ்ட் 6:50க்கு 6:30 வந்துட்டீங்க. கரெக்டா எக்ஸாம் என்ன பண்ணீங்க? 7 o'clock உள்ள வரீங்க. வரவேற்க வரீங்களா? எப்படி மாற பார்த்தீங்களா? அவர் யாருன்னு சொன்னால் ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? பூமியினுடைய மண்ணில் யார் இருந்தது? நான் இருக்கிறேன். எனக்காக உங்களுக்காக எங்கே வந்தார்? அவர் தாழ்விடத்திலே இறங்கி வந்தார். ஏறினது முன்பு, ஆனால் அதற்கு முன்பாக என்ன நடந்ததுங்க? தாழ்விடத்திலே, மரணத்தினுடைய பயத்திலே. அதை குறித்து நாம் பார்க்கும் போது எபேசியரை வாசிக்கும் பொழுது எபிரேயர் 1 அதிகாரம் 14 வாசிங்க. 14:15 2 அதிகாரம் 14:15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. பாருங்க, எதுக்காக மரிச்சாருங்க? எதுக்காக மாம்சம் வந்தா? நமக்காக தான். எல்லா கதை யாருக்கு தான்? இங்க இருக்கிற உங்களுக்கு எனக்கு தான் இந்த கதை. நம்ம ஊருக்கு, உலகத்துக்கு, உனக்கு எனக்கு பேசுகிறாருங்க. இங்க அவர் சொல்லுகிறார், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நம்ம மாம்சமா இருக்கிறோம். நமக்காக தேவன் ஆதியில் எப்படி இருந்தாங்க? தேவன் ஆவியாக தான் இருந்தாங்க. ஆதியில் எப்படி இருந்தாங்க தேவன்? பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைமாடின தேவன் ஆசை கொண்டு நாம் மாம்சமாய் இருப்பதினாலே அவர் யாரை வந்தார்? ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென் சொல்றீங்க? விளங்காமை ஆமென் சொல்றீங்களா? அவர் ஏறினார் என்பதை விட இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? விளங்குகிறதா? விளக்கம் தெரிகிறதா? விளங்குனா என் ஆராதனை முழுமையாக தேவனால் ஈர்க்கப்படும்படியாக இருக்கும். ஏதோ ஒரு பாரம்பரியமாக ஒரு சோர்வு, ஒரு களைப்பு, ஒரு தோய்வோடு தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. வேதம் சொல்கிறது, முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அந்த முழுமை நமக்கு வரவில்லை. ஆனால் அவரோ முழுமையாக மாம்சமாயிருந்ததற்காக மாம்சமாகவும், ரத்தமாயிருக்கிறதற்காக ரத்தம் உடையவராக என்ன செய்தவர்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. மரணத்துக்கும் உள்ள போயிட்டான். மரிப்பதற்கு யார் என்ன பண்ணுவாங்க? யோசிப்பாய் பயப்படுவாங்க. மரணத்துக்கும் போயிட்டான். எந்த வயதுல போனாருங்க? அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. யாரும் அவங்க சீக்கிரமா மரணத்தை தழுவிக்கொள்ள, ஏற்றுக்கொள்ள விரும்பவே மாட்டாங்க. அவர் பாருங்க, எதுக்காக இத்தனையும்? எந்த யாருக்காக தான் இவ்வளவு காரியம் செய்திருக்கிற அவருக்காக நான் என்ன செய்கிறேன்? என்ன செய்யணும்? நம்ம எப்படி வாழணும்? நம்ம வாழ்க்கையில ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு, தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு. இப்படிதான் வாழ யோசிக்கிறான். அல்ல, அவர் எனக்காக மாம்சமாய் வந்தாரே, நான் அவருக்காக. அவர் ஏறினது மாத்திரமல்ல, ஏறுவது முன்பாக தாழ்விலே இறங்கினார் அல்லவா? அந்த கதவா நமக்கு என்ன பண்றோம்? அவருடைய மென்மை யோசிக்கிறார். அதுக்கு முன்பாக என்ன செய்தார்? அவர் மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக. அப்போ மரணம் என்பது எல்லாருக்கும் பயமா இல்லைங்களா? பயம் தான் இல்லைங்களா? மரணம் என்பது எல்லாருக்கும் பயமா இல்லைங்களா? நான் இன்னைக்கு மரணம் வரும் நான் பயப்படா? ஐயோ எப்படி என்ன பண்ணுங்க? டாக்டர் கிட்ட போகணும், என்ன பண்ணணுமோ எப்படியாவது மருந்து கொடுத்து என்ன பண்ணணும்? சுகமாகணும். பயம் நமக்குள்ளாக. இந்த பயத்தில் இருக்கிற நம்மை விடுதலையாக்கும்படியாக. அப்படியானால், எப்படியானால்? மாம்சமானால், ரத்தமானால், மண்ணாகியதற்காக மண்ணிலே அவர் என்ன செஞ்சாருங்க? புதைக்கப்பட்டார் அல்லவா? அல்லதுங்க மண்ணில படங்கள புதைச்சாங்களா இல்லைங்களா? சொல்லுங்க. 3வது நாள் என்ன பண்ணாங்க? அடக்கம் எங்க பண்ண முடிஞ்சுங்க? எங்க அவரை அடக்கம் பண்ணாங்க? மரிச்ச போது சொல்லுங்க. எங்க நம்மை போல அவர் என்ன பண்ணாங்க? அடக்கம் பண்ணப்பட்டா. எங்க அடக்கம் பண்ணப்பட்டாருங்க? அவரு மண்ணில் தான் அடக்கம் பண்ணார்.
இவ்வளவு ஏறி என்னப்படுங்க, ஏறுவதற்கு முன்பாக அவ்வளவு இறங்கி போனார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட என்ன செய்யணுமோ, ஏறுவதற்கு முன்பாக சொல்லுங்க, இறங்கணும். உங்க மனம் தேவனுக்கென்று இறங்கணும், உங்கள் குணம் தேவனுக்கென்று இறங்கணும், என் செயல் தேவனுக்கென்று இறங்கணும், என் மேட்டிமை இறங்கணும், என்னுடைய வைராக்கி இறங்கணும், என் கசப்பு இறங்கணும், என் பெருமை. அவர் ஏறினது உண்மைதான். ஏறுவதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார்? தாழ்விடைகளிலே இறங்கினார் என்று உங்களுக்கு விளங்குகிறது அல்லவா? ஏறுதல் பார்த்தீங்க நீங்க. அதற்கு முன்பாக என்ன செய்தார் அவர்? அது போல நீங்கள் ஏறுவதற்கு முன்பாக எதிரெல்லாம் இறங்க வேண்டுமோ சொல்லுங்க. இந்த ஏறுகிற எழுப்பி நிற்கிற அனுபவத்துக்கு முன்பாக இறங்கணும். ஒடுக்கம் வரும், தடை வரும், தடுமாற்றம் வரும், பலவீனம் வரும், பண பிரச்சனை வரும், இவையெல்லாம் வாழ்க்கையில் வரும். எல்லாம் என்ன செய்கிறது? இறங்குகிற அனுபவத்தில் இருக்கிறது. என்ன பண்ணும்? அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை இறங்கினால்தான் ஏற முடியும். ஆமென் சொல்லுங்க. இறங்காம ஏற முடியும். சொல்லிட்டாரே ஏறலையே சொல்வதற்கு முன்பாக இறங்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒடுக்கம் வரும்போது என்ன பண்ணீங்க? ஒடுக்கத்திலையும் தேவன் ஆராதிக்கணும். பவுலும் சீலாவும் பாடி துதிச்சாங்க. அரண்மனையில் இருந்தா சிறைச்சாலையில் இருந்து துதிச்சாங்க. அதுதான் அவ்வளவு பண்ணாங்க, இறங்கினாங்க. இறங்கினபடினாலே கர்த்தரை உயர்த்தினார். ஆண்டவர் மாதிரி நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மேன்மைக்கு முன்பாக என்னது? தாழ்மை. என்னது? மேன்மைக்கு முன்பாக நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? சந்தித்து தான் ஆகணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இதெல்லாம் முடியாம நான் ஏற என்ன பண்ண முடியாதுங்க. வழியில பள்ளம் இருக்கத்தான் செய்யல. பள்ளத்தை என்ன பண்ணுங்க? கடந்துதான் போகணும். பாதை பிரச்சனைக்குரிய பாதை இருக்கும், கடந்துதான் போகணும். இல்ல இல்லைங்க, இதெல்லாம் வேண்டாம். என்ன பண்ண நான் தாண்டி போக ஏறுவதற்கு முன்பாக என்ன செய்தால் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்காக இறங்கினார்? நம் மூலமாக அவர் என்ன யோசிக்கிறார் என்று நாம் பார்க்கும்படியாக மறுபடியும் எபேசியர் 11 வாசியில் எப்படி 11ங்களா? ஆமா. எப்படி எனில் பரிசுத்த இல்ல செய்கிறோம் 4 எபேசியர் அனைவருடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகிய கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்க பூரண ஒருமைப்பட்டவர்களாக சபை என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஒருமைப்பட்ட ஜனமா இருக்கணும். சபைக்குள்ள பாகுபாடு என்பது சொல்லுங்க. ஒருமைப்பட்ட. எதுக்கு ஏறினார் அவரு? அவர் பெருமைக்காகவா? ஏறுவதற்குமாக தாழ்விடத்திலே இறங்கினபடியினாலே ஏறுவது யாருக்காக சொன்னால், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி ஒரு மனதோடு தேவன் ஆராதிக்கிறார். தேவன் திருச்சபையில் தலையா இருக்கிறார். நாம் எல்லாம் யாரா இருக்கிறோம்? அவயமா இருக்கிறோம். நான் ஒரு கையா இருக்கலாம், நான் ஒரு கண்ணா இருக்கலாம், நான் ஒரு காலா இருக்கலாம். நான் பண்ணுங்க எல்லாமே செயல்பட்டாதான் அது யாருங்க? அவருடைய பிரதிபலிப்பு மற்றவர்கள் நன்றாக இருக்கும். ஒருவேளை எனக்கு கண்ணில்லாவிட்டால் நான் பார்வையற்றவன். தலையிருந்தும் கண்ணில்லாவிட்டால் நான் யாராக இருக்கிறேன்? ஒரு பார்வையற்றவன். கை ஒருவேளை செயல்படாவிட்டால் என்னுடைய வாழ்வில் அந்த கையின் மூலமாய் ஒரு ஊனமுள்ளவன் நான். அவர் தலை இங்க இருக்கிற யாவரும் எல்லாமே செயல்பட்டாதான் அது அழகா இருக்கும். அதுவே ஒன்று பாதிக்கப்பட்டால் அது பரிதாபமா இருக்கும். அதாவது செயல்பட முடியாது. அதனால் நமக்குள்ளாக தேவன் நம்ம எழுந்து நிமிர்ந்திருப்பதற்கான வழிமுறைகளை இந்த 6 மாதமாய் கர்த்தர் போதித்துக் கொண்டு வருகிறார். நான் உணர்ந்துட்டு தான் வரேன். அவர் பேசிட்டு வரத நான் அவருடைய அந்த நடத்துதை நான் பார்க்கிறேன். எப்படி அழகா கொண்டு வரான்னு பார்க்கிறேன். நாம எழுப்ப விரும்புகிறோம். நான் சமுதாயத்திலே எழுந்து நிமிர்ந்திருக்க விரும்புகிறோம். உறவுகள் மத்தியிலே நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க விரும்புகிறோம். நீங்கள் அனைவருக்கு உதவி செய்யும்படியா எழுந்து நிமிர்க்க தேவன் விரும்புகிறார். உங்களை கீழாக்க தேவன் அழைக்கவில்லை. அதுக்காக ஆமென் சொல்லுங்கள. உங்களை வாளாக்க தேவன் அழைக்கவில்லை. அதுக்காக ஆமென் சொல்லுங்கள. உங்களை மேலாக்க ஆமென் சொல்லுங்க. உங்களை தலையாக்க
சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்காக சொல்லுங்க, நீங்க தலையால மாறணும், நீங்க மேலால மாறணும். நீங்க அப்படியானால் ஏறுவதற்கு முன்பாக நான் இறங்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, சபைக்குள்ளாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒருமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதுங்க ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக இதுக்குதான் ஏறினார். இதுக்கு இருந்தாருங்க, அவன் தன்னுடைய பெருமையை காண்பிப்பதற்கல்ல, எல்லாவற்றிலும் நமக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது, ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆழம் இருக்கிறபடினாலே ஒன்று எனக்கு ஒரு மனம். எங்கே ஒரு மனம்? எனக்குள்ளாக சபைக்குள்ளே ஒரு மனம். இரண்டாவது என்னுடைய வாழ்க்கை ஒரு வளர்ச்சியை தேவன் பார்க்கணும். அதுங்க முதல் வாரம் வந்துட்டீங்க, ஆரம்பக்காக அடிச்சு பிடிச்சி அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. அப்படின்னு ஆச்சுங்க, காலையில் கூட ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, ஓடி வந்துட்டு வளர்ச்சி. இன்னும் 6 மாசம் என்ன வளர்ச்சியில போவோம்? அப்படிதான் போட அதே லெவல் போயிட்டு இல்லை. எதற்காக அவர் வானங்களுக்கு மேல ஏறினார்? நான் வளர்ச்சி அடைவதற்காக, எனக்குள்ளே ஒரு மனம் இருப்பதற்காக, மூன்றாவதாக நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாகும் வரைக்கும். அது கொஞ்சம் படிக்கிறது. And he gave some apostles and some prophets and some evangelists and some pastors and teachers for the perfection of the saints, for the work of the ministry, for the edifying of the body of Christ. Perfection. ஒரு முழுமை. எப்படி நினைப்போம்? ஒரு முழுமை. ஒரு உடை ஒரு முழுமையா போட்டு பார்ப்பதற்கு அழகா இருக்கும். ஒரு வேலை என்னுடைய ஷர்ட் கிழிஞ்சு போயிருந்தா பார்க்கறதுக்கு இந்த கிழிஞ்சு போன சட்டை போடுறது இருக்கிறாரு. ஒரு முழுமை எனக்குள்ள இல்லை இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு முழுமை நமக்குள் வரணும், ஒரு பூரணம் வரணும். அவர் எல்லாவற்றையும் பர்ஃபெக்டான பழக்கம், எல்லாத்தையும் முழுமையாக அழகாக படைச்சார். கிறிஸ்துவின் அழைப்பு, திருச்சபையிலே தேவன் எழுதுவதற்கான நோக்கம் என்ன? நாம் யாராக இருக்க? ஒரு மனம் உள்ளவனாக, இரண்டாவது வளர்ச்சி உள்ளவனாக, மூன்றாவது பூரண புருஷனாகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாக சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக தான். அப்போ எங்கெல்லாம் வந்துட்டாரு? சபையில வந்துட்டார். சபை என்பது என் லாபத்துக்கு அல்ல, உங்கள் லாபத்துக்கு அல்ல. இது கிறிஸ்துவின் ஒழுங்கு. அதற்காக தான் அவங்களை செலக்ட் பண்ணி எவ்வளோ ஜனங்களை வெளியே இருக்கிற மக்களுக்கு தெரியாத அளவுக்கு உங்களை சூஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணி அவரோட கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. எவ்வளோ இந்த வேலை நடந்து பார்த்தீங்களா? நம்ம ஏதோ ஞானஸ்தானம் எடுத்த ஒரு சர்ச்சைக்கு போறேன் இல்லை இல்லை இல்லை. ஆண்டவர் பேசுகிற விதங்களை பார்க்க எப்படி விரும்புகிறார் தேவன். நைட்டு நாங்கள் தூக்கம் குறைவு தான், அப்படி 1 மணிக்கு அழுதுட்டது என்ன ஆண்டவர் எவ்வளோ இந்த வசனங்களாக அப்படி யோசிக்கிறேன். எப்படி எல்லாம் நீங்க இருக்கிறீங்க? நம்ம ஏதோ ஒரு கிறிஸ்தவம் மதம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோமே, இவ்வளவு உள்ள இருக்குங்களா? என்னை சீர்படுத்தும்படியாக, பக்தி விருத்தியை கத்தர் கொடுக்கும்படியாக 13 தான் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளப்பா தமிழ்ல அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும். அப்போ இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு விதங்கள்ல தேவனுக்கு பயன்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற எல்லாருமே தேவனுக்கு பயன்படுத்திதான் ஆகணும். இல்லைங்க நான் வர பாடிட்டு போறேன் இல்ல இல்ல. உங்களை சீர்படுத்தி உங்களை பூரணப்படுத்தின செய்கிறா பக்தி விருத்தியாக்கும்படியாக சபை. பக்தி விருத்தி ஆகுதுங்கன்னா நாள்பட ஒரு வெற்றி வருது, நமக்குள்ள வளர்ச்சி வருகிறதா? யாருக்கெல்லாம் வளர்ச்சி வந்திருக்கு? யோசிக்கிறீங்களா? வளர்ந்துட்டு சொல்றீங்களா? பரவாயில்ல. ஆனா இங்க பார்க்கும்போது 14 வாசிங்க. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் வளர்ச்சி இல்லாம நம்ம குழந்தை 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அது குழந்தைங்க. அது மாதிரி நீங்க கத்த முடியுமா? இப்ப எவ்வளவு அமைதியா தெரியுங்க. அந்த குழந்தை கத்துறது குழந்தை இல்லைங்களா? அது என்ன பண்ணுங்க? குழந்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? அமைதியா குழந்தை. இங்க சொல்லுகிறா, நாம் இனி குழந்தைகளா இல்லாமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கும் விதமான தந்திரம் அல்ல, போதகமாகிய பலவித காற்றினால் அலைகளை கூட அடிபட்டு
எப்படி கை கொள்ள வேண்டுமா? அன்பு இருந்தா அன்பு சகிக்கும், அன்பு தாங்கும், அன்புக்கு என்ன இருக்காது, பொறாமை இருக்காது, அது சமாதானம், இணக்கம் உள்ளது. அதுக்கு எவ்வளவு விளக்கு நான் படிக்கலைங்க, எனக்கு நிறைய நாளைக்கு தெரியாது. தேவன் பேசுகிற வார்த்தை என்ன என்ன அன்பு நம்ம மீது எவ்வளவு நம்ம ஆசையா இருக்கிறார் தேவன். எப்படி அவரை நான் யோசி இல்லாத வேலை இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். பேதைகளை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பேதைகளை தெரிந்து கொள்கிறார், இழிவானவனை தெரிந்து கொள்கிறான். இழிவானவன் தான். ஆனால் வசனத்தை பார்க்கும் போது அப்படி வேற எந்த விதத்துல தேவனை நான் பார்க்கல, எந்த விதத்துல நான் தேவனை பார்த்ததும் கிடையாது, புரிஞ்சதும் கிடையாது. வசனத்தை படிக்கும் போது எவ்வளவு அதுல அர்த்தம் இருக்கு, எவ்வளவு ஆழம் இருக்கு. அன்புடன் செய்யும்படியாக அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். எதை செய்தார்? வானங்களுக்கு மேலாக ஏறினவராக இருக்கிறார் அல்லவா, அதை தான் அதற்காக அப்படி செய்தார். இல்லாவிட்டால் நம்மை போல தாழ்விடத்திலே படுத்திருப்பார் இல்லைங்களா? மனுஷனாய் வந்தா, ஆனால் அவர் யாரா இல்லை, மண்ணுக்குரியவரா இல்லை, விண்ணுக்குரியவர். அப்போ நமக்காக தான் இவ்வளவு காரியம் நடந்திருக்கு. நம்ம மெத்தனமா யாருக்கும் அதுக்கு எதுக்கோ எனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. வருகிறேனா, பாடுறேனா, துதிக்கிறேனா, காணிக்கை கொடுக்கிறேனா, தசமம் இல்ல இல்ல இல்ல. இங்க எவ்வளவு ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்று சொன்னால், நாம் பலர்களா இருக்கும்படிக்கு அப்படி செய்தால் அவரால் சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணக்களையும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்யப்படியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. நமக்குள்ள சரீரமும் வளரணும், ஆவியும் அனைவருக்கு சரீரம் தான் வளர்ந்துருச்சு. சரீரம் அதுக்கு ஒரு சிலருக்கு இழைச்சிருது, ஒரு சில பண்ணுங்க சரீரம் ஆவியில என்ன பண்ணப்போ வளர்ச்சி. உங்களை ஒவ்வொருத்தருக்கு எத்தனை வருஷம் நீங்க சர்ச்சைக்கு வந்து கேட்டாலும் சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷம்? 12 வருஷம். நிறைய சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. 12 வருஷத்துல எவ்வளவு வளர்ச்சி இருக்கு? நான் தான் மாட்டேங்கிறேன் பாஸ்டர். சரி, செய்யலாம். இன்னும் வளர்ச்சி இருக்கு, இல்ல ட்ரெஸ்ல வளர்ச்சி இருக்கு, இதுல வளர்ச்சி இருக்குங்க. சொல்லுங்க. ஆவியில அப்ப விட நான் ட்ரெஸ் எல்லாம் மாடலா மாறிச்சு. நமக்கு அதுக்கு சர்ச்சை எப்படி மாடலா வரணும் இல்லைங்களா? ஆவியிலே வளர்ச்சி, ஒரு முதுமை, குழந்தை போலவே இருக்கணும். எதற்காக ஏறினார்? எதற்காக தாழ்விடத்தில் இறங்கினார்? அந்த ஏறினதற்கும் இறைவனுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தத்தை விளக்கமா கர்த்தர் போதிக்கிறார். இங்க சொல்கிற வண்ணமாக அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்களா இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை பண்ணீங்க கை கொள்ளணும். கேட்கிறவா இல்லாதபடிக்கு கை கொள்கிற அந்த லெவலுக்கு நம்ம போகணும். நாமே சொல்லுங்க. நமக்குள்ளே நான் மாறுவதை நானும் உணர வேண்டும், மற்றவங்களை பார்க்கணும். எனக்குள்ள அந்த மாற்றத்தை பார்க்கிறாங்கதான் எனக்குள்ள நான் உணரணும், நான் மாறிட்டு வரேன். அது போல மற்றவங்க பண்ணும் பார்க்கணும். உங்களை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? என்னை பார்க்கும்போது என்ன சொல்கிறார்கள்? ஒரு வளர்ச்சியை தேவன் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து வாசிங்க, 17 வாசிங்க. உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு இவர்கள் புறஜனங்கள் அந்தகாரப்படுறாங்க. அது கொஞ்சம் படிங்க. 17. This I say therefore, and testify in the Lord, that ye henceforth walk not as the other Gentiles walk, in the vanity of their mind, having the understanding darkened, being alienated from the life of God through the ignorance that is in them,
because of the blindness of their heart. அந்தகாரம் Blindness. குருடா எப்படி இருக்கணும் அடி கூட தெரியல எனக்கு பிளைண்டா நம்ம இருக்கோம். இதனால் புறஜாதிகளை போல இருந்தாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருந்தாங்க. இது கர்த்தருடைய நாள். இந்த நாளை யாருக்கா கொடுக்கணும்? நீங்க கர்த்தருக்குரியது. இதுல வந்து என்னதான் நீங்க ஸ்டோரி சொன்னாலும் நான் ஒரு வேலை பண்ணலாம். ஆனா இனி எனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவலை மீறி போக என்ன அறியாம வெளியே வருது. இனி நான் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நான் பண்ணுங்க உள்ள ஆண்டவருடைய அந்த ஏவுதலை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு நான் யாருக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க? உங்க வேலையில ஒரு முறை தவறு பண்ணலாம், எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க. 2 முறை 3 முறை தொடர்ந்து என்ன சொல்லுவாங்க? அப்போ உங்களுடைய பணிஸ்தலத்துல ஞானமா இருக்கிறீங்க, உங்க தொழில் ஸ்தலத்துல ஞானமா இருக்கிறீங்க, உங்களுடைய படிக்கின்ற கல்லூரியில ஞானமா இருக்கிறீங்க, பிள்ளைகளுடைய கருத்துல ஞானமா இருக்கிறீங்க. இதுல எல்லாம் நமக்கு ஞானம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்விலே தேவனுடைய இந்த அழைப்பும் இந்த தெரிந்து கொள்வது எதற்கென்று சொன்னால் நாம் பூர்ணராகும்படியாக. அதற்காக தான் இந்த ஒர்க்கெல்லாம் நடந்திருக்கு. 2000 வருஷம் முன்பாக வந்தார். ஏதோ உலக ஸ்டோரி கிடையாதுங்க. உலக மக்களுக்கு போனா 2000 வருஷம் முன்பாக வந்த புத்தரோடும் இயேசு காந்தியோடும் ஒப்பிட்டு பேசுவாங்க. இல்ல, இந்த உலகம் யோசிக்குது. இயேசு வந்து அப்படிதான் யோசிக்கிறாங்க. உலகம் ஒரு கடவுள் போல யோசிக்கிறாங்க. இவர் தேவன் தான், ஆனால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக அந்த உறவை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை அன்றைக்கே செஞ்சு முடிச்சிட்டார். அதனால்தான் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். முடிச்சிட்டார். அன்னைக்கே என்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் முடிச்சிட்டார். அன்னைக்கே உங்களை யோசித்து விட்டார். காரணம் என்ன? தாயின் கருவிலை உருவாகும் என்று தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, உலக தோற்றத்துக்கும்பாகவே நம்மை. அப்போ இயேசு பிறப்பதற்குமாக யாரை தெரிந்து கொண்டா? சொல்லுங்க. இது வந்து நமக்கு ஒரு குழப்பமா இருக்கும். எப்படி தெரிந்து கொண்டா? வசனம் சொல்லி சத்தியத்தை பண்ணணுமோ அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும். வசனம் சொல்கிறது என்ன வந்து இன்னைக்கு இல்ல, அவர் இயேசு கிறிஸ்துவை வருவதற்குள்ளாகவே தெரிந்து கொண்டார். பிளான்ல நம்ம இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எங்கோ பூமியில எங்கோ ஒரு இடத்துல எங்கோ ஒரு ஓரத்துல ஒரு சாதாரண மக்களாக இருக்கிற நம்மை குறித்து தேவனுடைய திட்டத்துல மைண்ட்ல நம்ம இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. விளங்குதுனால ஆமென் சொல்லுங்க. என்ன விளங்குச்சு உங்களுக்கு? நீங்க பேசுறதே எனக்கு விளங்கலங்க. உங்களோட நல்ல பெரிய பாஸ்டர் கூப்பிட்டு பேசுவீங்க. நீங்களே இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்களே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. சொல்லுங்க. அடுத்த வாரம் நான் இருக்க மாட்டேன். போதம் பண்ணி போறேன். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு சபையிலே கர்த்தர் நம்மளை வந்து நேசிப்பதனால தான் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். அநேக சபையில ஒவ்வொரு மாதம் எனக்கு வந்து ஒரு சில தெய்வ ஈவுதான் என்று நான் யோசிக்கிறேன். அந்த ஃபுல்ஃபில் ஆகணும் தேவன் வாஞ்சிக்கிறார். வாழ்க்கையில வந்து வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்ற காலம் சமீபித்து வருவது போல வாக்குத்தத்தம் சபை மக்களுக்கு நிறைவேறணும். அதனால் நம் வாழ்க்கையிலே ஒரு பூர்ணத்துக்குள் கொண்டு போகும்படியாக அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் அந்நியரா இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? யார்? தேவ ஜனங்களே யாரா இருக்கிறார்கள்? நீங்கள் யாரா இருக்கிறாங்க? ரத்த சம்பந்தமான மக்கள். அதனால்தான் ஒரு மாசமும் நமக்கு ஒரு திருவிருந்தப்பட ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எப்படி அந்த லிங்க் பாருங்க. விடக்கூடாது. நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை. அந்த தொடர்ச்சியை பாருங்கள். இந்த உலகத்துல வந்து வேற எந்த மதத்திலும் இல்லாத ஒரு தொடர்ச்சியை தேவன் நமக்கு உண்டு பண்ணிவிட்டார். புரிந்து கொள்கிற அளவுக்கு ஒரு புரியாத புதிர் கிடையாது கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒரு சாதாரண மனுஷன் கூட தேட ஆரம்பிச்சா புரிஞ்சதுங்க. ஒரு ஏழை கூட புரிந்து கொள்ள முடியும். ஒரு காட்டில் வசிக்கிற ஒரு மனிதன் கூட தேவனை புரிந்து கொள்ள முடியும். அவர் ஜீவன் உள்ளவர். அதனால் நம் வாழ்க்கையிலே 19 வாசிகள் உணர்வு இல்லாதவர்களாய் நம்ம கூட இருந்து அனைவருக்கு உணர்வு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். 21 வாசிகள் ப்ளீஸ். இயேசுவிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்கள். இயேசுவிடத்திலுள்ள சத்தியத்தை
சொன்னதை கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். அதுங்க சத்தியத்தை என்ன பண்றாரு? தேவன் போதிக்கிறவராய் இருக்கிறார். சபையிலே எது போதிக்கப்படுகிறது? சத்தியம் தான் இங்க போதிக்கப்படும். வேறு அதுங்க கட்டுகள் உடைப்பது, மந்திரத்தை உடைப்பது எல்லாம் என்ன கிடைக்கிறது? ஏன்னா வேற சொல்லிவிட்டது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, அதுக்காக கூப்பிட்டு கட்டுக்குதுங்க, கட்ட விழுக்கிற இல்ல 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 சொல்லிட்டாரு. அந்த போதனை இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கிறாரு. எல்லாமே வசனத்தை சொல்லிட்டாலே போதும். வசனத்தை அனுப்பி அவளை குணமாயிடுறது. இதுக்காக நான் விசேஷமான பண்ணக்கூடாதுங்க. காரியங்களை சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லிட்டு போகணும். அதுதான் தேவனுடைய அழைப்பு, அதுதான் தேவனுடைய காரியமா இருக்கிறபடினாலே அவருடைய போதனையா இருக்கு. போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்திர நிலைக்கக்கூடிய மோச போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டுருங்க. கெட்டு போற மனுஷன் என்ன பண்ணீங்க? உங்களை கெடுக்கின்ற அந்த காரியங்களை என்ன பண்ணீங்க? கலைச்சிடுங்க. அதற்காக தான் தேவன் ஏறினார். எதற்காக ஏறினார்? தன் கிறிஸ்தவத்தை பெருமைப்படுத்தல்ல. இந்த உலகத்துல பார்க்கிற ஒவ்வொரு மனுஷன் எவ்வளவு பெருமையை பேசுகிறார்கள், எவ்வளவு பெருமையான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. பணம், ஆசி, அந்தஸ்து, ராஜ்ய மேன்மை எல்லாம் பெருமையா பேசுறாங்க. நடக்கின்ற உலகம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு நடந்துட்டு இருக்கிறது என்ன பண்ணுங்க? அந்த ஈரானுக்கு விரோதமா எழுப்புறாங்க. காரணம் என்ன? ராஜ்யத்துடைய அந்த பெருமைகள் மூலமாக பேசுறாங்க. தேவன் பெருமைக்காய் அல்ல, சிறுமைப்பட்ட நம்மை தேவனோடு சேர்த்துக் கொள்வதற்காக தான் இந்த காரியம் எல்லாம் நடந்திருக்கிறது. அதனால் நம் வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய முடியும்? 23 வாசிக்கணும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. எங்க வந்துச்சு? கடைசியா உள்ளத்துக்கிட்ட வந்துடுச்சு. அப்போ கிறிஸ்துவ எங்கதான் இருக்குது? உள்ளத்தில் தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. எங்கதான் இருக்குங்க? அகத்தின் அழகு உள்ளதான் இல்லாம இருக்கு. உள்ள என்ன இருக்கோ அதுதான் இங்க வெளிப்படும். நான் எல்லாரும் ஆக்ஷன் பண்ணாலும் சரிங்க, என் ஆக்ஷன் எப்படி நான் எடுங்க, இப்படி ஆனாலும் வெளிப்பட்டு. இன்றைக்கு தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை தெரிந்து கொள்வார்கள். 10 வாங்க. இறங்கினவரே எல்லாவற்றையும் இருப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய், எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அதனால் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்கலாம் போறேன். ஆமென் சொல்லுங்க. அவர் ஏறினவரா இருக்கிறாரே. யாரை ஏறல? என்ன பண்ணுங்க? யாருமே ஏறல. எலியா என்பவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா என்பவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் கண் எதிரே எல்லோரும் பார்க்க முடியாது. எலியாவுடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா பார்க்கிறார். ஆனால் இயேசு எழுந்தருளும் போது கலிலேயாவில் இருக்கிற எல்லா மனுஷனும் பார்க்கிறார்கள். அதை மறுபடியுமாக எலியாவை குறித்து முழுமை விளக்கங்கள் சொல்லப்படவில்லை. அவர் வருவார் என்று சொல்லப்படவில்லை. வெளிப்படத்துல பார்க்கும் போது 2 தீர்க்கதரிசி வருவாங்க, எலியா இருப்பார், மோசே இருப்பார் சொல்லப்படுகிறது. ஆனால் உலகம் முழுமையாக காணப்பட யார் வருவார்? ஏறினவர் வருவார். அதனால உங்களையும் என்னையும் எழுந்து நிம்மதி இருக்க செய்யதான் அவருடைய அழைப்பு. அதுக்குத்தான் இவ்வளவு ஆட்டம். அவருடைய ஆட்டம் திருவிளையாடல் அவருடைய திரு அப்படிதான் சொல்லுங்க. அவருடைய திருவிளையாடல பாருங்கள் எப்படி இருக்குது. எனக்காக தாழ்விடத்தில் இறங்கினாரே, மண்ணாய் எனக்காக, மாம்சமாய் எனக்காக, ரத்தமாய் எனக்காக, மாம்சமாயும் ரத்தமாயும் வந்து அந்த மரணத்துக்குள்ளாய் கடந்து போய் மரித்து 3 நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்டு, என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா. அது வரல இல்லைங்களா? சொல்லுங்க, என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா. இப்பதான் வருது, ஸ்லோ மோஷன் தான் வருது. எதுக்குதான் இந்த திருவிளையாடல்? சொல்லுங்க, எனக்கு தாயா இந்த திருவிளையாடல். ஆமென் சொல்லுங்க. எனக்கு தாயா இறங்கினீங்க, எனக்கு தாயா ஏறினீங்க, எனக்காக தான் குத்தப்பட்டீங்க, எனக்காக தான் அடிக்கப்பட்டீங்க, எனக்காக தான் ஒடுக்கப்பட்டீங்க. மெய்யாகவே என் பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்க ஐயா. என்ன கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? கணவன், மனைவி, தாய், தகப்பன் எல்லாவற்றையும் விட
இந்த வாலிப பிள்ளை என்ன பண்ணாங்க, சடனா அவன் முடிவெடுத்து போயிட்டான். இன்னைக்கு அதை பெற்றோர் வேதனை பண்றாங்க. ஒரு செகண்ட் என்ன பண்ண யோசிக்காம இன்னைக்கு அந்த குடும்பம் வேதனைப்படுகிறது. அந்த சோகத்தை விட்டு எப்படி வருவாங்க? ஒரு செகண்ட் அந்த பிள்ளையுடைய முடிவு என்னதுங்க யோசிக்கல. இதுதான் மனுஷனுடைய அந்த காரியங்கள். எவ்வளவு ஒரு நோவடிக்கும்படியாக நோகசைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? உறவுக்குள்ள எப்படி எல்லாம் வழி இருக்கு பார்த்தீங்களா? இருந்தும் வலிக்க செய்யறாங்க, இருந்தும் வலிக்க செய்யறாங்க. இதுதான் உலகம். ஆனால் எனக்காக எவ்வளவு காரியம் செய்திருக்கிறார், எத்தனை மகிமையான காரியங்கள், எத்தனை திட்டங்கள். இது மதத்தை சார்ந்ததல்ல. மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த உறவை, அந்த ஆரம்பத்திலே ஆதியிலே சாயலை உண்டாக்கப்பட்ட அந்த உறவை புதுப்பிக்கும்படியாக ஒரு புதுமையான கோலம் எடுத்து மகிமையான காரியத்தை தேவன் செய்தார். உலகத்துக்கு விளங்காமல் இருக்கலாம். யார் விளங்கியாக வேண்டும்? நாம் விளங்கும். அதைதான் நம்ம சொல்லுகிறார். 8 வாசிக்கும் மறுபடியுமாக. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். 9 ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு உங்க பசங்க யாருங்க புரிஞ்சுக்குவாங்க? நீங்க இங்க ஒண்ணு சொல்றீங்க, அங்க ஒண்ணு சொல்றீங்க. அதெல்லாம் விளக்கி நதுக்கு எபிரேயத்துல இப்படி சொல்லுகிறது, கிரேக்க மொழியில் இப்படி சொல்லுகிறது, ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுகிறது. இப்படிலாம் சொன்னாதான் விளங்குங்க. நீங்க சொல்றது எங்களுக்கு விளங்க சொல்லுங்க. ஆவியானவருக்கு உண்டோ? தேவன் ஆவியானவர். நான் விடுவிக்கப்படுற கொஞ்சம் கொஞ்சமா விடுவிக்கப்படுற. எனக்குள்ள குறை இருக்கு, எனக்குள்ள குற்றம் இருக்கு, எனக்குள்ள அநேக கலை இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா விடுவிக்கிறார். எதிர் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக தான் விடுவிக்கிறார். நான் முழுமை பற்றி இங்க பேசல, பார்க்கிறேன். இஷ்டம் வர அப்படியே உடையிற தாங்குறாரு, அப்படியே குழம்புற கேட்கிறாரு. வசனம் தான் நடக்குது. அவர் ஒன்றும் நான் பார்க்கல. ஆரம்ப நாட்கள் அந்த நைட்டு யோசிச்ச அந்த அழைப்பை யோசிச்சு, ஒரு ஓலை வீட்டுக்குள்ள, ஒரு ஒழுகிய ஒரு வீட்டுக்குள்ள அந்த அழைப்பு யோசிச்சு, அங்க பார்த்தீங்களா? அங்கதான் உங்களுடைய ஈவான தரிசனத்தை பார்த்தேன் நான். நீங்க அழைக்கா விட்டா இந்த ஊழியத்தை செஞ்சிருக்க முடியுமா? நான் சின்ன ஊழியம் தான், ஆனால் தேவ அழைப்பின் ஊழியம் இது. ஒரு பிரபலமான கிடையாது, ஆனால் தேவனால் அவருடைய ஈவினால் அழைக்கப்பட்டதுனால எவ்வளவு பள்ளங்கள், மேடுகள், தடுமாற்றமான பாதையெல்லாம் தாண்டி என்ன பண்றது, அப்படியே வழுவாதபடி இதுவரைக்கும் ஊடி தாங்கி கொண்டு வருகிறான். விளங்குது? எனக்காக அவர் இறங்கினார் என்று. எனக்காக தானே இந்த பாடுகள், எந்தனுக்காய் இந்த பாடுகள் கல்வாரி ஆயதா, எனக்கு தானே. நீங்க சொல்லுங்க, யாருக்கு தானே? மைக் தட்டுங்களா? சொல்லுங்க, யாருக்கு தான்? இல்ல மைக் பண்ணல, சொல்லுங்க. ஒரு 10 மைக் ரெடி பண்ணி கொடுத்துறேன். அங்க என்ன பண்ணுங்க? யாருக்கு தான்? சொல்லுங்க, சொல்லுங்க, யாருக்கு தான்? எனக்கு தான். யாருக்கு தான்? எனக்கு தான். இந்த கதை, இந்த காரியம் எல்லாம் எனக்கு தான். நான் விளங்குறேன். விளங்குவதற்காக வாழ்க்கையை கொடுக்கிறேன். விளங்குவதற்கு எனக்குள்ள வாருங்க, ஒரு மனம் வர வேண்டும். இரண்டாவது வளர்ச்சி வர வேண்டும். மூன்றாவது ஒரு பூர்ணமான ஒரு தன்மை வர வேண்டும். நான்காவது எனக்குள் பக்தி விருத்தி வர வேண்டும். சபையிலே பக்தி நம்மளுக்கு தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட, வசனம் உங்களோடு இருந்தால் நாளுக்கு நாள் பண்ணீங்க விருத்தி. நீங்க இதுல விருத்தி அடைஞ்சுன்னா நன்மையை கிருபை கூட தொடருங்க. எனக்கு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்கு, நடந்துட்டு தான் வர. எவ்வளவு மன அழுத்தம் இருக்கு, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருக்கு, நடந்துட்டு போறான். யோசிச்சா என்ன பண்ண முடியாது. எவ்வளவு பிரச்சனைகள். தேவன் நம்மை விளைக்கும்படி அழைத்திருக்கிறார். வாசிங்க மறுபடியுமாக. ஏறினவர் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடத்தில் 7 வாசிங்க. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக. என்னதுங்க கிருபை என்பது? என்னங்க ஈவு? என்னதுங்க கிருபை? இங்க இருக்க நம்மெல்லாம் ஈவை பெற்றுக்கொள்ளும், கிருபை பெற்றுக்கொள்ளும்.
கிருபை பெற்ற ஜனங்கள். எனக்கு பிடிச்சமான ஒரு வார்த்தை, கிருபை. என் கிருபை, ஆமா, தேவத்திலே கிருபை பெற்றார். அதிகமாக அதை யோசிப்பேன். சகோதரி மொழி செய்யற அண்ணனுடைய கனவு சொல்லுவார், அண்ணன் ரொம்ப கிருபை. எவ்வளோ சபை மாத்திரம் அல்ல, வெளியில எவ்வளோ ஜனங்கள் ஆறுதல் படுத்த, தைரியப்படுத்த தேவன் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அவருடைய ஈவு தினத்துக்கு கிறிஸ்துடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மை அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்தில் ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். அதுக்கு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷனுடைய வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்பாக இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக ஒரு பாத்திரம் நிரம்பதான் கத்த வந்திருக்கு. கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் காஃபி குடிங்களா, போய் சாப்பிடுறீங்களா, அதுல கொஞ்சம் அவர் நிரப்புகிறவர். அவர் யார்? அவர் நிரப்பி அனுப்புவான். ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் மனம் நிறைந்து போகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் மனசுல நிறைவு இருக்கு? நிறைவுச்சு சொல்லுங்க, யார் மனசு நிறைவு இருக்கு? இப்ப விலங்கு நான் பேசி வேஸ்ட் தான். எனர்ஜி சொல்லுங்க ப்ளீஸ். ஒருத்தர் தான் கை தூக்குறாங்க. விளங்குச்சுங்களா? விளங்குச்சுங்களா? தேவனை விளங்குவதற்கு தாங்க ஆலயம். ஒரு சின்ன ஆலயம் தான், 3வது மாதம் எங்கேயும் இருக்கிறோம். ஆனால் உலகத்தை உண்டாக்கிற தேவனை விலகிக் கொள்ளும்படியாக நமக்கு ஒரு விசேஷ கிருபை கொடுத்திருக்கிறார். விலகிக்குங்க. விளங்குனாதான் வெற்றி. அவன் எனக்காக ஏறியது மாத்திரமல்ல, எனக்காக தாழ்வில் இறங்கி வந்தான். அதை விட ஒண்ணும் இல்லை. உங்களுக்காக அவ்வளவு கீழே யாரும் வர மாட்டாங்க தெரியுங்களா? உங்களுக்காக எனக்காக தனிப்பட்ட முறையில யாருமே அந்த லெவலுக்கு இறங்கி வர மாட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அவங்க என்ன இருக்கு? கடந்த வாரம் இந்த பிள்ளையுடைய பிரேயர் மீட்டிங் நான் சண்டே ஈவினிங் நான் சொல்றேன், எல்லாம் வரைக்கும் ஆதரவு பண்ண போறீங்க. 1 மாசம் ஆதரவு பண்ணுவீங்க, ஒரு 2 மாசம் ஆதரவு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நிறைய ஜனங்க வந்துட்டாங்க, சொந்தக்காரெல்லாம் வர்றாங்க. நானும் போயிட்டு தங்கன யோசிச்சு பார்த்தேன். இருக்கும்போது நான் இறங்கலையே, இருக்கும்போது நான் நம்பல, இருக்கும்போது நான் இறங்கலையே. இல்லை அங்க போய் இறங்கின பிரச்சனை. ஆனால் தேவனும் நான் இல்லாத போதே எனக்காய் முன்பாக இறங்கினான். நான் இல்லை, என் பொருள், என்னுடைய முகம் தெரியலங்க அவருக்கு. என் முகம் அவருக்கு தெரியாது. தெரியாத போதே என்ன பண்ணாருங்க? தாழ்விடங்களிலே என்னை பூரண புருஷனாய் மாற்ற, ஒரு பக்தி விருத்தி எனக்குள் வரும்படியாக, என் வாழ்விலே ஒரு நம் சொல்லப்பட்ட படமாக கிறிஸ்துவின் வளர்ச்சி எனக்குள் வரும்படியாக எல்லாமே முன்னாடியே முடிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க. இனி அவர் வேலை ஒண்ணும் கிடையாது. யார் வேலைதான்? அவன் வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க ஆலயத்துக்கு வரீங்களா, அவர் வந்துருவாருங்க. என் நாமத்தில் எங்க 2-3 பேர் கூடி இருக்கீங்களா, நான் வந்துட்டேன். இங்க இருக்கிறார். அவர் வேலை முடிஞ்சிச்சு. அவர் சொன்னபடியே செய்வார். அதனால் நம் வாழ்க்கையிலே ஏறினார் என்பதனால் அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக. அப்ப தேவன் வந்து இந்த கீழ் வானம் என்ன கிடையாதுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அங்கெல்லாம் என்ன கிடையாது, அவரு மேல இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு வானம், வானாதி வானம். இயேசுவை நினைச்சாலே உங்களுக்கு மகிழ்ச்சி வரணும். அவருடைய வல்லமை நினைச்சாலே உங்க மனசுல நமக்குள்ள ஒரு பூரிப்பு வரும். இதெல்லாம் வந்தாலே எனக்குள்ள இருக்கிற அந்த பயம்லாம் விலகி போயிடாது. அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். அந்த பயம், குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே விலகி. சொல்லுங்க, அவருடைய வார்த்தைகளை அப்படியே யோசிச்சு அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் யோசிக்கும் போதே நமக்குள்ள என்னெல்லாம் மாறினாலும் பயம் இருந்தாலும் எல்லாம் விலகி போயிடும். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே உன்னதத்துக்கு ஏறிடமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய் இருங்க. சபையிலே ஒரு மனம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அநேக காரியங்களை முன்னேற்பட்டுங்கிறா, இதை செய்யணும் சொல்றாரு. யோசித்து தான் சொல்ல வேண்டாரு. என்னதுக்கு? ஏன்னா சொல்லிட்டா அதை செயல்படுத்த என்ன பண்ணுவோம், முழுக்க வரல.
நம்ம சீக்கிரம் வரணும் சொன்னோம், அப்படியே என்னாச்சுங்க 2 வாரத்தில் அப்படியே சாமி போயிடுச்சு. இதுக்கப்புறம் அதை பத்தி ரொம்ப தாட்ஸ் என்ன பண்ணது, அப்படி வந்துடும் இல்லையா, நீங்க ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு வந்துடுறேன் அப்புறம் என்ன உங்களுக்கு எப்படி வந்துருந்தப்போ 6:45 சொன்னோம். அதுக்கப்புறம் நீங்க 6:50 வந்தீங்க, உள்ள வந்தீங்க. ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு பாடும்போது வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் உள்ளமா பாடும்போது வந்துட்டுங்க விட்டல் தானே அது. இல்லை இல்லை, எல்லோருக்குள்ளும் ஒரு மனம், அங்கே தேவன் இருக்கிறான். மோடிஜி வராருன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் யாரும் நிற்பாங்களா? இந்த ஸ்டேட்ல இருக்கிற லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சிக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் இருப்பாங்க. அவங்க வருவதற்கு முன்பாக என்ன பண்ணாங்க, போயிட்டு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணுவாங்க இல்லைங்களா? நமக்குள்ள என்ன வரணும் சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க, வசனம் சொல்வதுதான் அவருடைய வார்த்தைகள் நாம் என்றும் இதுதான். இப்படி வாழ்ந்தனா நான் ஒரு பூரண மனுஷனா மாற முடியும். யாரா மாற முடியும்? வளர்ச்சி எனக்குள்ள வரும். இந்த வளர்ச்சி, இந்த பக்தி விருத்தம் நமக்குள்ள வரும்போது நீங்க சொல்ல வேண்டாம், நான் பிரசங்கம் பண்ண வேண்டாம், அவங்களும் மாறிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லலாம் வேண்டாங்க. நான் ஒருத்தர் பார்க்கிறேன், நான் எதுவுமே அவர்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க, நான் சொல்றது என்ன கிடையாது. அவர்கிட்ட ஒரு நபர்கிட்ட அவர்கிட்ட நெருக்கமா பழகிட்டு வர்றாரு, அவர் எல்லாத்தையும் சொல்றாரு. நான் அவரை ஃபுல்லா பார்த்து வாட்ச் பண்ணி தான் இருக்கிறேன். எதையும் என்ன பண்ண நானு அவர்கிட்ட சொல்லல, அவர் மாத்திரம் பார்க்கிறார். சொல்லாமே என்னுடைய செயலை பார்த்துட்டு வர்றார். அவ்வளவுதான். அவருக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் அதை எடுத்துட்டு நான் யோசிச்சு சொல்லக்கூடாது. அவருடைய விருப்பம் என்னவோ, அவருடைய காரியம் என்னவோ செய்யட்டும். நம்ம என்ன பண்ண, தேவன் அவருக்கு காண்பிக்கணும். பிரசங்கம்லாம் பண்ணி அவரை மாற்ற முடியாது. அவ்வளவுதான். அதான் ஆலோசனை. நீ வசனத்தின் மூலமா அவனை வெளிப்படும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள என்ன பண்ண மாத்த. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கிட்ட நீங்க எதையும் போதிக்க வேண்டிய சொல்லுங்க. கடைசி ஒரு வசன வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. போதனையின்றி மனைவிகள் மாத்திரமல்ல, எல்லாருடைய நடத்தையும் என்ன பண்ண முடியும்? நான் போதிக்க வேண்டிய படிய சர்ச்சைக்கு வாயில நீ வா. யார் வரணும்? நீ படி பைபிள்ல, நீ ஜெபம் பண்ணு. போதனை யாருக்கு? போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார். மனைவி கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஆர் என்றும் இல்லை. அதனால இருக்கிற எல்லாரும் சின்ன படங்குப்பா, மனைவியே சொல்லி என்ன பண்ணக்கூடாது, கண்டம் பண்ண சொல்லுங்க கூட. நடக்கை எதுங்க? நடக்கையில தான் இருக்கு. போதனையின்றி நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாவர்களை அணிந்து உயர்ந்த வசனங்களை உடுத்துக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்புகளுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும். அதுக்கு அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும்? சாந்தம் இருக்குங்களா? வீட்டுல காலையிலே கத்துற எழுந்துரு சரியில எழுந்துரு நம்ம தூங்குற எழுந்துரு. கத்துவா இருந்த பாஸ்டர் எழுந்துரு, சீக்கிரம் போன எழுந்துரு. ஆளுங்கெல்லாம் வாங்கிட்டார். எழுந்து என்ன பண்றோம்? ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்து அப்படி ரிலாக்ஸா ஜெபம் பண்ணிட்டு அப்படியே அப்படி சாந்தமா இருக்கும். டென்ஷன் அதுக்கு லேட் ஆகின ஒரு டென்ஷனை பண்ணுங்க. அவங்களுக்கு திட்ட இவங்களுக்கு திட்டிக்கிட்டே சர்ச்சைக்கு வரும். அங்கே வர நம்ம திட்டிக்கிட்டு என்ன பண்ண வரும்? சீக்கிரம் பாட்டு பாடு, சீக்கிரம் ஏறு. போதனையே வேண்டாம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்துல எல்லாமே எங்கதான் வருது? கனெக்ஷனுங்க எல்லாம் இங்கதான் வருது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு நமக்குள்ள கனெக்ஷன் எங்க இருக்குங்க? எல்லாம் உள்ள அடையிடுச்சு. இருதயமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே என்னதுங்க? உங்க குணம் மறைஞ்சிருக்கு இல்லைங்களா? அது வெளியாகி என்னதுங்க? இங்க ஒருவேளை அமைதலா இருக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லையோ சொல்லுங்க. வீட்டுக்கு போனாதான் மறைஞ்சிருக்கு. இங்க என்ன பண்ணோம்? அப்படி கண்ட்ரோல் இருக்கிறதுங்க. இதே வந்து அப்படி கட்டுப்படுத்தி
பண்றானே கண்ட்ரோல வச்சுக்கிறேன். ஆத்திரமா தான் இருக்கு, வெளியில வந்து பேசுறேன். மறைஞ்சிருக்கு இதயத்துக்குள்ள என்ன இருக்கு? எல்லாமே மறைந்திருக்கிறது. எல்லா குணமும் படிக்கமா? இதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. என்னதுக்கு? வெளிய அலங்காரத்தை விட மறைந்திருக்கிற குணம் தான் அலங்காரம். ஆமென் சொல்லுங்க. அலங்காரம் என்னங்க? சொல்லுங்க. அலங்காரம் அழகா இருக்கு, இல்ல மாதிரி இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கை வந்து மறைந்திருப்பது தான் வெளியே வரும். என்னதுக்கு? நீங்க மறைச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க, வெளியே போயிட்டு என்ன பண்ண போறீங்க? அந்த அலங்காரத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க? போய் காண்பிக்க. இங்க ஒரு அலங்காரம், வெளியே ஒரு ரொம்ப பொறுமை. சிஸ்டர் அவன் பொறுமை தான். வீட்டுக்கு போனதான் தெரியும் அந்த பொறுமை. பிள்ளைகிட்டையும் பொறுமையா இருங்க, பெற்றோர்கிட்டையும். நான் இவ்வளவு ரொம்ப பொறுமையா இருக்கேன். அப்படி இருக்கும், அடி போயிட்டு இருக்கு. ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சு இல்ல. நேற்று ஒரு சொன்னாரு, நாங்க 2 பேரும் தம்பியோட பேசுனேன். சொன்ன மாறிட்டு வர்றாங்க. ஆமா மாறிட்டு வர கொஞ்சம் ஏஜா நான் பண்ண வர மாத்துது. அதுக்கு என்ன சூழ்நிலை பண்ணுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட சூழ்நிலை பண்ண மாற்றம் என்ன பண்ணுங்க? சாந்தத்தை காண்பிக்கும்படிய சங்கடம் எல்லாம் வரும். ஆனா எதை காண்பிக்க? நானு எதை காண்பிக்கணும்? சாந்தத்தை காண்பிக்கணும். யுத்தம் வரும், அமைதியை காண்பிக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஏறினார் என்பதை விட இறங்கினார் என்பதை விலகிக் கொள்ளுங்க. அப்பதான் நம்ம பண்ண முடியும். தேவனுக்காக எழுமை முடியும். அந்த அனுபவத்தில் போக நம் கண்களை முடிக்க துவங்கிப்பார். எல்லா வானங்களுக்கு மேலாக ஏறினவருமாய் இருக்கிறேன். எதற்கு? நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்கு. நான் எழுமுறையா சமுதாயத்திலே நான் கிறிஸ்தவன் என்ற மத போர்வையில் அல்ல, நான் கிறிஸ்தவன் என்ற சாயலை எழுதணும். அநேக ஜனங்களை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்தணும். என் உறவுகளை எவ்வளவு பேர் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறாங்க ஐயா. என் சாந்தத்தினாலும் என் அமைதியினாலும் என் தியாகத்தினாலும் அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்தணும். இதையெல்லாம் நாங்கள் செய்யும்போது நாங்கள் ஆவியை வளர்கிற அனுபவத்தை எங்களுக்குள் பார்க்க முடியும். நடத்துங்கப்பா. எங்களுக்காக ஏறினீரே, அதற்கு முன்னே தாழ்விடத்தில் இறங்கினீரே. மண்ணாகி எனக்கு மண்ணாய் இறங்கி வந்தீரே. எங்களை இந்த மண்ணை விட்டு ராஜுக்கு கொண்டு போக முடியாது இத்தனை காரியங்களை செய்ததற்காக நன்றி கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. சபையில் எங்களுக்குள் ஒரு மனதை தாங்க ராஜா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பூரண ஆண்டவரே ஒரு முழுமை பெறுகின்ற ஒரு கிறிஸ்தவத்தை மாற்றுங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா தேவையை சந்திங்க. இந்த வாரம் குடும்ப தேவை என்ன என்று அறிந்திருக்கிறீங்க. எல்லாவற்றையும் சந்திங்க. நிறைவான தேவனே, எங்கள் குறைவுகளை மாற்றுங்க. எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஒரு சில காரியங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் இந்த மாதத்தில் முடிவா இருக்கிற யோசிக்க வேண்டாம். முடிவிலே கூட ஒரு அற்புதம் செய்யுமாறு முடியுங்கள். தேவ கதலம் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சில சகல உபகாரங்களையும் பண்ணலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.